நேற்று காலை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். சென்னையிலேயே பல்வேறு தரப்பினரும் அவருக்கு நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். தற்போது அவருடைய சொந்த ஊருக்கு உடல் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அங்கும் திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுதீஷ், தற்போது வரையில் அஞ்சலி செலுத்துவதற்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் வர இருக்கிறார்கள்? கூட்டம் அதிக அளவுக்கு வந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். காவல்துறையினரும் சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காங்க மக்களுக்கு? வேதவள்ளி, நாம் தற்போது பாரதிராஜனுடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்ரோடு பகுதியில் இருக்கிறோம். அவருடைய பண்ணை வீட்டில் அவரது உடல் இங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. திரைத்துறை சார்ந்த பலரும் இங்கு வந்து நேரடியாக அவர்களுக்கு அந்த அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இயக்குநர்கள், அதிகப்படியான இயக்குநர்கள் இந்த பகுதிக்கு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. திரைத்துறையிலிருந்து இயக்குநர்கள் மட்டுமல்லாமல் நடிகர்கள், நடிகைகள் என துணை நடிகர்கள், அனைத்து திரையுலக சின்னத்திரை சார்ந்தவர்களும் அவருக்கு இந்த இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கு குவிந்திருக்கிறார்கள். இங்கு அதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 3 மணி அளவில் அவருடைய அந்த அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு செய்யக்கூடிய அந்த ஏற்பாடுகள் இங்கு அந்த பண்ணை தோட்டத்தில் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பொதுமக்கள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் தனியாக வந்து அஞ்சலி செலுத்துவதற்கான அந்த வழியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் 2 தனித்தனியே பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி குறிப்பாக முக்கியஸ்தர்கள், திரைத்துறையை சார்ந்தவர்கள், முக்கியஸ்தர்கள், அரசியல் பிரபலங்கள் என பலர் இங்கு வந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கான ஒரு தனி வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மற்றொரு புறம் பொதுமக்கள் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான தனி பாதையும் பேரிகார்டுகள் அமைத்து காவல்துறை பாதுகாப்புடன் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகாலை முதலே பொதுமக்கள், இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதிலிருந்தும் பல்வேறு தரப்பில் பொதுமக்கள், பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இங்கு அவருக்கு நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் 2 காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் தொடர்ச்சியான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஒரு 5 கிலோமீட்டரை சுற்றி போக்குவரத்தை சரி செய்வதற்காகவும் மக்களை முறையாக அந்த வரிசையில் சென்று அஞ்சலி செலுத்தும் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காகவும் காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். திரைத்துறை பிரபலங்கள் அதிகமானோர் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ராதிகா, வடிவேலு உள்ளிட்ட பலர் இங்கு அவருடைய திரைப்படத்தில், அவர் இயக்கிய படத்தில் நடித்த திரை பிரபலங்கள் அதிகமானோர் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மிகுந்த ஒரு சோகத்துடன் அவர்கள் அந்த இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக அவர்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அரசு மரியாதையுடன் அதே அந்த பண்ணை தோட்ட பகுதியில் அவருடைய இறுதிச் சடங்கு செய்வதற்கான விரிவான ஏற்பாடுகளை இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இங்கு விரிவாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. வேதவள்ளி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுதீஷ்.